ஏன் நம்மளால அந்த தெய்வத்தை உணர முடியல அப்படின்னு சொல்லி பார்த்தா அதுக்கு ஒரே காரணம் நம்மிடம் இருக்கக்கூடிய கலங்கங்கள் மட்டும்தான். அதாவது தெங்கச்சி சுவாமிநாதன் சொல்லுவார், ஒரு குரு கிட்ட போய் கேட்குறான், எப்போ எனக்கு நான் தெய்வத்தை தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு. பார்க்குறதெல்லாம் உனக்கு எப்போ நீளமாக தெரியுதோ அன்னைக்கு நீ தெரிஞ்சுக்கலாம். இவன் என்ன பண்ணுவான், போகிறது வர்றதெல்லாம் போட்டு பெயிண்ட் அடிச்சுட்டு கிடப்பான். இப்போ திரும்ப அந்த குருவை பார்க்கும்போது கேட்பான், என்னடா பண்ணுற, நீங்கள் தான் சொன்னீங்க பார்க்குறதெல்லாம் நீல கலரை, ஏன்டா ஒரு நீல கலர் கண்ணாடியை வாங்கி போட்டுக்கிட்டா எல்லாமே நீளமாக தெரிய போகுது, இதுக்கு ஏன்டா பெயிண்ட் அடிச்சுட்டு கிடக்கிறேன்னு. அதுபோல் எளிமையாக இறைநிலையை உணர்வதற்கான ஒரு வழியை நமக்கு சுவாமிஜி கொடுத்துட்டாங்க. இப்போ இது வரைக்கும் தெய்வம் அப்படிங்கிறது எப்படி இருந்துச்சுன்னு சொன்னால் மறைபொருளாக இருந்தது. அது நமக்கெல்லாம் அப்பாற்பட்டது. நம்மளாலெல்லாம் தெய்வத்தெல்லாம் அப்படிலாம் தெரிஞ்சுக்க முடியாது. நம்ம ஏதோ தெய்வத்தை கும்பிடலாம், வேணுங்கிறத பிரார்த்தனை பண்ணலாம், அந்த நிலையில தான் நம்மளுக்கு தெய்வத்தை பற்றி இருந்தது. ஆனால் மகரிஷி என்ன பண்ணிட்டாருன்னா சிம்பிளாக சொல்லிட்டார். அதை எழுதுறாரு பாருங்க, தெய்வ நிலை அறியாமல் திகைக்கும் மக்கட்கெல்லாம் தெளிவாக இறை உணர பிரம்ம ஞானம் தந்தேன் எழுதுறாரு. தெளிவாக தெய்வத்தை பற்றி தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் உங்களுக்கு இந்த பிரம்மத்தை கொடுத்தேன். அப்போ அதை தான் திருமூலர் என்ன சொல்றாருன்னா, வழுதலை வித்திட பாகன் முளைத்தது. நான் ஒரு நல்ல காரியம் செய்யணும்னு செஞ்சா அது போய் எதுல முடியுது, எனக்கு துன்பத்தை கொடுக்கக்கூடிய நிலையில தான் போய் முடியுது. அது என்ன காரணம்னு எனக்கு தெரிஞ்சுக்க முடியல. நானும் ஆராய்ச்சி பண்ணிட்டு கடைசியில் வெளியில தேடுறதை விட்டு உள்ள இதுக்கு என்ன காரணம்னு எனக்குள்ள நான் ஆழ்ந்து போக 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 பூசணி பூத்தது. பூசணின்னா என்னங்க, அதான் இயற்கையிலேயே, அதாவது பிறப்பறுக்கும் நிலை. அதாவது பூத்து காய்க்கிறதுக்கும் காய்த்து பூக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. இன்னொன்று நம்ம மகாபெரியவர் சந்திரசேகரேந்திர சுவாமிகள் சொல்றாரு, எல்லா மரமும் காயை தன்னிடமிருந்து விடுவிக்கும் பொதுவாகவே. அதுதான் இயற்கையினுடைய நியதி. அந்த என்ன பண்ணோம்னா, நிறைய காய் நல்லா பழுத்து முத்திருச்சுன்னா என்ன பண்ணுங்க, பிடிச்சிருக்கிற பிடியை விட்டுரும். ஆனால் பூசணி என்ன பண்ணுமா, தான் ஒரு இடத்துல ஸ்டடியாக நின்றுட்டு தன்னிடமிருந்து செடியை தள்ளுமா. அப்ப அது போல அறிவினுடைய உச்ச நிலையில வந்துட்டு இந்த உலகியல் பற்றுக்களிலிருந்து தன்னை விடுவித்துக் கொள்ளக்கூடிய ஒரு நிலை இயல்பா எனக்கு வந்துருச்சு. எனக்குள்ள ஆழ்ந்து போய் நான் பார்க்கும் பொழுது பூசணி பூத்தது. அப்போ தொழுது கொண்டோடிடுவர் தோட்ட குடிகள் எல்லாம் அப்படின்னா என்ன, இது வரைக்கும் என்னிட்ட இருந்த பேராசை, சினம், கடும்பற்று, முறையற்ற பால் கவர்ச்சி, உயர்வு தாழ்வு மனப்பான்மை, ஆணவம், கண்மம், மாயை, பஞ்சமகா பாதகங்கள் எதெல்லாம் என்கிட்ட பர்மனண்டா கொட்டாய் போட்டு குடி இருந்ததோ அதெல்லாம் என்ன பண்ணிடுச்சு, டென்ட்டை எடுத்துக்கிட்டு ஓடி போச்சு வெளியில. நான் என்ன பண்ணிட்டேன், பிரம்மத்தை உணரக்கூடிய நிலைக்கு, என்னுடைய அறிவு முழுமை நிலைக்கு வந்துட்டதுனால என்னிடம் இருந்த அல்லாததெல்லாம் என்ன ஆயிடுச்சுங்க, தொழுது கொண்டோடிடுவர் தோட்ட குடிகள் எல்லாம் முழுவதும் பழுத்தது வாழைக்கனியே. முக்திக்கு உண்டான நிலை எனக்கு வந்துருச்சு. இனி இன்னொரு பிறவியை நான் எடுக்கணுங்கிற தேவை இல்லை. வித்து இல்லாத ஒரு கனி எதுங்க, வாழைப்பழம் மட்டும்தான். அதில் எங்கேயாவது விதை பார்த்துருக்கீங்களா? அந்த விதையை போட்டு முளைக்குமா வாழைக்கனி? அதனால தான் கோயிலுக்கு என்ன எடுத்துகிட்டு போக சொன்னாங்க தெரியுமா? இது வரைக்கும் நம்மளுக்கு தெரியாது. வாழைப்பழத்தை ஏன் கோயிலுக்கு எடுத்துகிட்டு போக சொன்னாங்கன்னா, நான் என்ன நினச்சேன்னா, அது எல்லா காலங்களையும் கிடைக்கிறது ஒன்று. இன்னொன்று எல்லாராலையும் வாங்க முடியும். நான் அப்பயே சின்ன பிள்ளையில யோசிப்பேன், ஏன் ஆப்பிள் எடுத்துகிட்டு போகக்கூடாது, ஏன் மாதுளம்பழம் எடுத்துகிட்டு போகக்கூடாது அப்படின்னா, அதில் கூட நம்ம முன்னோர்கள் ஒரு தத்துவத்தை வச்சிருக்கிறாங்க. அதில் என்னதான் நீ உரிச்சு பார்த்தாலும் அந்த கனியை நீ சாப்பிடலாமே தவிர திரும்ப அந்த கனியிலேருந்து இன்னொரு வித்துக்கு மூலமாக ஒரு விதையை உன்னால உருவாக்க முடியாது. அதுபோல தன்னிடம் இருந்த அந்த கலங்கங்களை எல்லாம் போக்கி அந்த இறை தன்மையை இனிமையாக உண்டவர்களால திரும்ப இன்னொரு பிறவிக்கு போகணுங்கிற அவசியமே இல்லை. அதனால தான் தாய்மானார் சொல்வார், அதாவது திருவள்ளுவர் சொல்வார், காக்கை கரவா கரைந்துண்ணும் ஆக்கமும் அன்ன நீரார்க்கே உல அப்படின்னு ஒரு திருக்குறள். இதெல்லாம் படிக்கும் போது எல்லா ஞானிகளும் எப்படி ஒரே மாதிரி திங்க் பண்ணியிருக்காங்க. இப்போ ஒரு காக்காய்க்கு சாதம் வச்சா அது பார்த்தீங்கன்னா உடனே எடுத்து சாப்பிடவே சாப்பிடாது. ஒரு 2 சத்தம் போட்டு அது இருக்கிற 2 பேரை கூப்பிட்டு அப்புறம் தான் சாப்பிடும். அந்த காகத்துக்கே அந்த நிலை வந்திருக்கு. இப்போ நான் அந்த பிரம்மம் என்று சொல்லக்கூடிய பேரின்ப நிலையை நான் எனக்குள்ள உணர்ந்துட்டேன். தாய்மானார் சொல்றார், நான் உணர்ந்ததை இது என்னோட மட்டும் போயிடக்கூடாது, நானும் உங்களுக்கு சொல்றேன். காக்கை கரவா கரைந்துண்ணும் ஆக்கமும் அன்ன நீரார்க்கே உள்ளன்னு அவர் சொன்னார். இவர் என்ன சொல்வாரு, காகம் உறவு கலந்து உண்ண கண்டேன்.
அகண்டாகார சிவபோகம் என்னும் வெள்ளம் ஏக உருவாய் பொங்கி ததும்பி கொட்டி கிடக்குது ஐயகோ. எடுத்த இந்த தேகம் விழும் முன் புசிக்கவாரி ஜெகத்தீரேன்னு கூப்பிடுறார், தாய்மானார் கூப்பிடுறார். அப்போ ஒருத்தர் தன்னுள்ளாக பிரம்மத்தை உணர்ந்துட்டாங்கன்னு வச்சிங்களேன், அவங்க என்ன பண்ண மாட்டாங்கன்னா தன்னோட அது இருக்கணும்னு நினைக்க மாட்டாங்க. எல்லாரையும் கூப்பிட்டு மகிழ்ச்சி கூப்பிடுறாருல, அன்பர்களே வாரீர் அறிவின் இருப்பிடம் அறிந்து இன்பமுற அன்பர்களே வாரீர் தின்று திரிந்து உறங்கவா பிறந்தோம் என்று நினைந்ததால் ஏன் என உணர்ந்தோம் எழுதுறாரு இல்லையா. தான் மட்டும் அந்த நிலையை அடைஞ்சோன்னு நினைக்கிறது இல்லைங்க. இப்போ நாங்கள் இந்த சித்தர் கோயிலுக்கெல்லாம் போகும்போது எல்லாரும் கேட்டாங்க, சித்தர்களுக்கும் ஞானிகளுக்கும் என்னம்மா வித்தியாசம், மகான்களுக்கும் சித்தர்களுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு. இப்போ நான் யோசித்தேன், இவங்களுக்கு எப்படி ஈஸியாக புரிய வச்சேன். என்னன்னா, இப்போ 2 பேர் குளிச்சுக்கிட்டு இருக்காங்க, திடீர்னு வெள்ளம் வந்துருச்சு. ஒருத்தர் கஷ்டப்பட்டு நீந்தி கரை ஏறிட்டார், இன்னொருத்தரும் என்ன பண்ணாரு, கஷ்டப்பட்டு நீந்தி கரை ஏறினார். அந்த ஏற்கனவே கரை ஏறினவர் உக்காந்துக்கிட்டார். இந்த இன்னொருத்தர் என்ன பண்ணார்னா, அந்த வெள்ளத்தில் சிக்கிட்டு போகிறவங்களையெல்லாம் பார்த்தார். ஐயோ, இவங்களையும் நம்ம என்ன பண்ணணும், கரையேற்றணும்னு துணிச்சலாக இறங்கி அந்த ஆன்மாக்களையும் கரையேற்றுறாங்க பாருங்க. அவங்க தான் சித்தர்கள். இவங்க தன்னளவில் நிறைவு பெற்று அப்படியே அடக்கமாயிட்டாங்க பாருங்க, அவங்கெல்லாம் மகான்கள். அவங்க எந்த தத்துவத்தையும் இந்த உலகத்துக்கு கொடுக்கறதில்ல. மகான்கள்லாம் பெரும்பாலும் நிறைய தத்துவங்கள், இந்த மாதிரி விளக்கங்கள், பயிற்சிகள் இதெல்லாம் கொடுத்தவங்கெல்லாம் யாருங்க, சித்தர்கள் தான். இப்போ மகர்ஷியெல்லாம் அந்த சித்தர்கள் லிஸ்ட்ல தான் வருவார். அவர் ஜீவசமாதி அடையலைங்கிறதுனால அவர் சித்தர் இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது. உயிரை உணர்ந்தவர், அறிவிலே தெளிவு பெற்றவர், இன்னொரு ஆன்மாவுக்கு உயிரை உணர்த்தினாரு, அறிவில் தெளிவை கொடுத்துக்கிட்டு இருக்கார் இந்த நிமிஷம் வரைக்கும் இல்லையா. அப்பெல்லாம் இவங்கெல்லாம் எதில் வர்றாங்கங்க, இந்த லிஸ்ட்ல தான் வராங்க. அப்போ முழுவதும் பழுத்தது வாழைக்கனியே அப்படின்னா, நம்மிடம் இருக்கக்கூடிய பிரம்மத்தை ஏன் நம்மளால உணர முடியலங்கிறதுக்கு திருமூலர் இந்த விளக்கம் கொடுக்குறார். இன்னொரு இதுல என்ன சொல்வார்னா, உனக்குள்ளாக தெய்வம் எப்படி இருக்குது அப்படின்னா, அந்த பிரம்மத்தை அடைய போனவங்கள்லாம் என்னவா மாறிட்டாங்க, பிரம்மமாவே மாறிட்டாங்க. யார் ஒருவர் அந்த பிரம்ம நிலையில போயிட்டு திரும்ப வர்றாங்களோ அறிவின் விழிப்பு நிலையில, அவங்களால மட்டும்தான் இன்னொருத்தர் அந்த இடத்துக்கு கூட்டிட்டு போக முடியும். இப்ப மகரிஷி துரியாதீத தவம் பண்ணார். உண்மையிலே துரியாதீத தவம் என்பது என்னன்னா சமாதி நிலை தான், ஆதிக்கு சமமான நிலை. அந்த இடத்துல போகும்போது அறிவு என்னவா மாறிடுதுங்க, பேரறிவா மாறிடுது. இப்ப கடல்ல ஒரு மழைத்துளி விழுந்துச்சுன்னு சொன்னா அந்த மழைத்துளியை நம்மளால என்ன பண்ண முடியாதுங்க, கண்டுபிடிக்க முடியாது. அது என்னவா மாறி போச்சுன்னா அந்த கடலோட கலந்து போச்சு. அது போல மற்றவங்களாம் என்ன பண்ணிட்டாங்க, கலந்துட்டாங்க. ஆனா மகரிஷி எப்படி யோசிக்கிறார்னா, இதை மறைபொருள் என்று சொல்லக்கூடிய தெய்வமாக மட்டும் சொல்லக்கூடாது, விஞ்ஞானபூர்வமான விளக்கத்தோடு அதை சொல்லணும் அப்படின்றதுனாலதான் அந்த சுத்த வெளியில போய் நிக்கிறாருங்க. அங்க போய் என்ன பண்றாருங்க, அந்த இடத்துல லயமாய் நிக்கிறார். எப்படி இது என் வரையில வந்துச்சு, இந்த உடல் எடுத்திருக்க இல்லையா, இது வரைக்கும் அது எப்படி இதுவா வந்துச்சுன்னு ஆராய்ச்சி பண்றார். அப்பத்தான் அவருக்கு அந்த பிரம்மத்தை இருப்பு நிலை வெளியாய் இயக்க அலை விண்ணாய் உருப்பொருள் அத்தனையும் உருவானது அறிந்திட்டேன், கருப்பொருள் காந்தமாகி கண்டு கேட்டு உண்டு உணரும் திருப்பொருள் மனமாக திகழ்வதை உணர்ந்த பின்னே இன்று நான் நிறைவு பெற்றேன்னு எழுதுறார். அப்படின்னா என்ன அர்த்தம், இருப்பு நிலை என்பது பிரம்மம், அது எப்படி இருக்குதுங்க, சும்மா இருக்கு, சிவனேன்னு இருன்றாங்கல்ல, அது மாதிரி அது எப்படி இருக்குதுங்க. மகர்ஷி சொல்லுவார், இருளாக மௌனமாக இச்சையின்றி தேவையின்றி இயக்கமின்றி இருப்பதுதான் ஈசன் நிலை. இருளோடு ஒன்றாகி என்ன பண்ணணும், ஈசனோடு கலந்து நிக்கணும். ஈசன் வேற நான் வேற இல்ல. மகர்ஷி சொல்றார், இறைநிலைக்குள் யானும் என்னுள் இறைநிலையும் உரையும் உண்மையை உணர்ந்து உணர்ந்து மகிழ நிறைநிலை பெற்ற பின் பேசுவதும் எழுதுவதும் மறையென போற்றியே மக்கள் மகிழ்கின்றார். அப்படின்னா என்ன அர்த்தங்க, இறைநிலைக்குள்ள இவர் போயிட்டார், போய் அதுவா மாறிட்டார், திரும்ப இறைநிலை இவருக்குள்ள கலந்து போச்சு. அப்ப 2 பேரும் என்ன ஆயிட்டாங்க, ஒன்னாயிட்டாங்க. வள்ளலார் சொல்வார்ல, பெற்றேன் என்றும் இரவாமை பேதம் தவிர்த்தே அவன் என்னை உற்றே கலந்தனன், யானும் அவனை உற்றே கலந்தோம் ஒன்றானோம் அப்படிம்பார். அப்ப இவர் அதுவா மாறிட்டாரு, அது இதுவா மாறிட்டு.
இப்போ 2 பேரும் ஒன்றாயிட்டோன்னு எழுதுறாங்க. ஆனால் நம்மளால இன்னைக்கு வரைக்கும் துரியாத விதத்தில் யார் போய் இது வரைக்கும் லயமாகி நின்று இருக்கோம் சொல்லுங்க பார்ப்போம். மகரிஷியை தவிர யாருமே கிடையாது. நம்மளாம் தவம் பண்ணுறோம், துரியாத இதை தவம் பண்ணுறோம், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் ஒரு செகண்டு நான் என்ற எண்ணம் அற்ற நிலையில் அப்படியே போய் அதோட லயமாகக்கூடிய நிலைக்கு இன்னும் நம்ம போகலை. ஆனால் ஒரு பெரிய புண்ணியம் என்னன்னு கேட்டால், இது வரைக்கும் தெய்வம் என்பதை எப்படி உணர்றதுன்னு தெரியாமல் இருந்தோம். ஆனால் மகரிஷி தான் உணர்ந்ததுனால அதை கிளீனாக சொல்லிட்டார். அது இப்படி தான் இருக்குது, அதுக்கு இப்படி தான் போகணும், அதோட கலந்தா இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிற அவருடைய அனுபவத்தை நமக்கு சொல்லியிருக்கிறதுனால இப்போ நமக்கு என்னவா இருக்குதுங்க, அது ரூட்டு கொடுத்துட்டார், அதுக்கு ஒரு வழிமுறையை காமிச்சிட்டார். நீங்களும் முயற்சி பண்ணால் என்ன பண்ணலாம், இந்த நிலையை அடையலாம். அப்போ அதுக்கு உண்டானதான் சொல்லுவாருங்க, ஆகாரம் கொள்ளாமல் சிலர் இருப்பார், அடி செத்த மரம் போல சிலர் இருப்பார், மோகாதி அருகுணங்கள் அறுத்தேன் என்பார், முன்னுக்கு பின்னாய் பேசி நின்று வேகாத கால் சாகா தலையை காண்பேன், வினோதங்கள் பல புரிவேன், சாகாமல் நிலைத்திருக்க போகின்றேன், பின் சரித்திரத்தில் நிலைத்து நிற்பேன் என்று சொல்வார். இந்த போலி சாமியார்லாம் இருக்காங்களே, அவங்கெல்லாம் இதான் சொல்லுவாங்க, நான் 6 குணத்தையும் வென்றுட்டேன், நான் இனிமேல் சாக மாட்டேன், நான் பரபிரமமாக அப்படியே மாறிட்டேன் அப்படின்லாம் சொன்னவங்க யாராவது இருக்கிறாங்களான்னா கிடையாது. ஆனால் மகரிஷி என்ன சொன்னாருங்க, மரணத்தில் கூட நான் சாதாரண மனிதனை போல தான் என்னுடைய மரணம் இருக்கும், எனக்கு ஜீவசமாதின்ற நிலைக்கெல்லாம் போகணுன்னு அவசியமோ. அவர் ஜீவசமாதிக்கு முயற்சி பண்ணியிருந்தாருன்னா இன்னைக்கு இங்கே உட்காந்து நம்ம இத்தனை தத்துவம் பேசுறதுக்கு வேலையே கிடையாது. ஏன்னா அவர் பாட்டில் அவர் வழியை பார்த்துட்டு போயிருந்திருப்பார். இவ்வளோ பேருக்கு, இத்தனை பேரோட வாழ்க்கையில் எத்தனை பிரச்சனை, எத்தனை குழப்பம், இதுக்கெல்லாம் ஒரு தீர்வு சொல்லிட்டாரு. இதுக்கு மேலே இந்த பிறவியினுடைய நோக்கம் என்ன அப்படிங்கிறதை நமக்கு ரொம்ப தெளிவாக சொல்லிட்டார். இதுக்கு மேலே யாரும் நமக்கு என்ன பண்ண முடியாதுங்க, சொல்ல முடியாது இல்லையா? அப்போ ரொம்ப அழகாக சொல்லிட்டாங்க, எல்லா மகான்களும் சொல்லிட்டாங்க. அதாவது உருப்படும் கல்லும் செம்பும் உண்மையில் தெய்வம் என்றே, மறுப்புனை மலரை சூட்டி மணியாட்டி தீபம் காட்டி சொல்லிட்டார். கணபதிதாசர் சொல்றார், உருப்படும் செங்கல், கருங்கல் இல்லையா, கருங்கல் இருக்கு இல்லையா, வெறும் பாறையா இருக்கு, அதுல உருவத்தை கொண்டு வர முடியும். அதுதான் என்ன சொல்றாருங்க, உருப்படும் கல்லும் செம்பும் உண்மையில் தெய்வம் என்றே. இப்போ எங்கேயோ ஒரு கோயிலுக்கு போனேன், காரைக்காலில் போயிட்டு அங்கே அனந்தமங்கலம்னு ஒரு ஆஞ்சநேயர் கோயில் இருக்கு, தம்பி அங்கே கூட்டிகிட்டு போனான். அங்கே ஒருத்தர் சொன்னார், இந்த சிலை 48 வருஷமாக காணா போய் இப்போதாம்மா கிடச்சிது. நமக்கு தெய்வமாக இருக்கிறது மற்றவங்களுக்கு ஒரு பிஸ்னஸ் பொருளாக போயிடுச்சு இல்லையா, கொண்டு போய் என்ன பண்ணுறான், வெளிநாட்டில் விற்றுட்டு போயிடுறான் இல்லையா. அப்போ அது தெய்வமாக இருந்ததுன்னா இவன் எப்படி எடுத்துகிட்டு போக முடியாத. அப்போது இதெல்லாம் நம்மளை நல்வழிப்படுத்துறதுக்கு, மனதை ஒருமுகப்படுத்துறதுக்கு, புலன் உணர்வை ஒடுக்கி ஒரு இடத்துல ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு நமக்கு கொடுத்தாங்களே தவிர அது தெய்வம். ஆனால் அதுவும் தெய்வம், ஆனால் அதுவே தெய்வம் இல்லை, அதுவும் தெய்வம். அந்த இடத்துல ஒரு எனர்ஜி அவங்க மந்திரங்கள் மூலமாக உருவாக்கி வச்சிருக்கிறாங்க. அப்போ உருப்படும் செம்பும் கல்லும் உண்மையில் தெய்வம் என்றே, மறுப்புனை மலரை சூட்டி மணியாட்டி தீபம் காட்டி, விருப்பமுற்று அலைந்தாய் நீதான், அந்த வினை மயல் நீக்கி உன்னுள் இருப்பவர் நாகைநாதர் என்று உணர்ந்து தெளிவாய் நெஞ்சேன்னு கணபதிதாசர் பாடுறாருங்க. இதெல்லாம் விட்டுட்டு உனக்குள்ள இருக்கக்கூடிய தெய்வத்தை நீ பாரு. எல்லா இடத்துலையும் தெய்வம் இருக்குன்னா மகிழ்ச்சி கேட்பார், எங்கும் நிறைந்திருப்பது இறை என்றால் அது உம்முள்ளும் நிறைந்திருக்கும் அன்றோ. ஆனால் நம்மளால என்ன பண்ண முடியலங்க, அதை உணர முடியல. இப்போ நம்ம போய் மகர்ஷி சொல்றார், நீங்கள் எல்லாரும் தெய்வம் அப்படின்னு சொல்றார், பிரம்மம்னு. நம்மெல்லாம் போய் இப்போ தெய்வம்னு சொல்லிக்க முடியுமா? நிறைய பேர் சொல்லிட்டு திரியிறாங்க, அது வேற விஷயம். ஆனால் நம்மெல்லாம் தெய்வம்னு சொல்லிக்க முடியுமா? நம்மளால சொல்லிக்க முடியலன்னாலும் உண்மையிலேயே நம்மெல்லாம் தெய்வத்தினுடைய சொரூபங்கள் தான், எல்லாமே தெய்வம் தான். பாரதியார் சொல்றார் இல்லையா, உயிர்கள் எல்லாம் தெய்வம் அன்றி பிற ஒன்றங்கில்லை, ஊர்வனமும் பரப்பனவும் நேரே தெய்வம், பயிலும் உயிர் வகை மட்டுமின்றி இங்கு பார்க்கின்ற பொருள்கள் அனைத்தும் தெய்வம், வெயிலளிக்கும் ரவி மதி விண்மீன் மேகம் மற்றும் பலப்பலவாம் தோற்றம் கொண்டே இயலுகின்ற அனைத்தும் தெய்வம், எழுதுகின்ற எழுத்தும் தெய்வம், அந்த எழுதுகோளும் தெய்வம்.
அவருக்கு பாரதியார் இப்ப எவ்வளவு தெளிவா இருந்திருக்காரு பாருங்க, எல்லாத்தையும் பார்க்கிறார். அதனாலதான் சொல்றார், நிற்பனவே நடப்பனவே பரப்பனவே நீங்கள் எல்லாம் அற்ப மாயைகளோ, உம்முள்ள ஆழ்ந்த பொருள் இல்லையோ. நீங்கெல்லாம் தெய்வம், நீங்கெல்லாம் எல்லாருமே தெய்வம். அதனாலதான் அப்படியெல்லாம் பார்த்துட்டு பார்க்கிறாருன்னு சொன்னா, முதல்ல தனக்குள்ளாக தெய்வத்தை பார்த்தவங்களாலதான் எல்லாத்துக்குள்ளாகவும் என்ன பார்க்க முடியுங்க, தெய்வத்தை பார்க்க முடியும். அப்படி தனக்குள்ளாக தெய்வத்தை பார்த்தோன்னா அவருக்கு ஒரு பேரானந்தம் வந்துருது. அப்ப சொல்றார், அண்டங்கள் அனைத்தையும் ஆக்கினோன் நான், அவை பிழையாமே சுழற்றுவோன் நான். இந்த அண்டத்தெல்லாம் நான் தான் உண்டாக்குனேன், அதெல்லாம் ஒண்ணுக்கு ஒண்ணு மோதாம அதை ஓடிக்கிட்டு இருக்குதே, அதெல்லாம் நான் தான் ஓட வச்சுட்டு இருக்கேன். அப்புறம் ஏன் பாரதியார் பைத்தியம்னு சொல்ல மாட்டோம் நம்ம இல்லையா? அவர் ரொம்ப தெளிவா இருந்தாரு. இந்த தெளிவா உள்ளவங்களை எல்லாம் பார்த்து மற்ற தெளிவு இல்லாததெல்லாம் என்ன சொல்லும், பைத்தியம்னு சொல்லுவோம். அண்டங்கள் அனைத்தையும் ஆக்கினோன் நான், அவை பிழையாமே சுழற்றுவோன் நான், கண்ட பல சக்தி எல்லாம் சக்தி கணங்கள் எல்லாம் நான், காரணமாகி கதித்துலோன் நான், ஆன பொருள் அனைத்திலும் அறிவாய் விளங்கும் முழு முதற் ஜோதி நான். அதனாலதான் பாரதியார் என்ன பண்ணோம், பைத்தியம் இல்லையா? அத சொல்லுவார் பாருங்க, எல்லாமே தெய்வம்னு சொல்றியே, கீழான பன்றியினை கழுதையினை மலத்தினை கூவத்தை கண்டு ஜெய ஜெய சங்கர என்று தலைமேல் கை குவித்து வணங்குங்கிறார். அப்புறம் ஏன் பாரதியார் பைத்தியம் சொல்ல மாட்டோம்? கழுதையை பார்த்தாலும் தெய்வங்கிறார், பன்றியை பார்த்தாலும் தெய்வம், கூழம் அப்படியே அழுகி போன குப்பை மலம் அதெல்லாம் பார்த்தாலும் என்னவா பார்க்கணுங்கிறாரு, தெய்வமா பார்த்து பார்க்கறதோட இல்ல, ஜெய ஜெய சங்கரன்னு கையை மேல தூக்கி கும்பிடுங்கிறார். அதனாலதான் பாரதியார் என்ன சொல்லிவிட்டோம், இப்போ எனக்கு திருப்பூர்ல ஒண்ணு கொடுத்தாங்க, பாரதியாரோட கையெழுத்து போட்ட ஒரு இது மாதிரி கொடுத்தாங்க. அவர் தலை மட்டும் இருக்குதுல, அதுல என்ன எழுதிருக்குன்னா, நன்று கருது அப்படின்னு எழுதுச்சு. எங்க சம்பந்தி வந்தார், இது மாதிரி ஒரு வேர்டு நான் பார்த்தது இல்லையேம்மா, பாரதியாரா சொல்லியிருக்காரு. ஆமாண்ண, நிறையா சொல்லியிருக்காரு, நமக்கு தான் ஒன்றும் தெரியல. இது புதிய ஆத்திச்செடியில் நன்று கருது, எதை நினைச்சாலும் என்ன பண்ணு, நல்லதையே நினை. கருதுன்னா என்ன அர்த்தம், நினைன்னு அர்த்தம். எப்போதுமே நன்று கருது, அந்த வார்த்தையை எங்கள் வீட்டில் வாசலில் முன்னாடியே மாட்டி வச்சிருக்கேன். அதில் பாரதியார் சுப்பிரமணிய பாரதின்னு கையெழுத்து போட்டிருக்காரு. அந்த ஒரு இது கொடுத்துருக்காங்க. பாரதியார் மிகப்பெரிய ஞானி, உள்ளும் புறமும் உள்ளதெல்லாம் தானாகும் வெள்ளம் ஒன்றுண்டாம், அதனை தெய்வம் என்றார் வேதியரே. இப்போ என் கண்ணுக்கு முன்னாடி பார்த்தா இங்கே ஒன்றும் இல்லை, ஸ்பேஸ் தான் இருக்கு. மகிழ்ச்சி எங்களுக்கு பாடம் நடத்தும் போது சொல்லுவாங்க, பிரம்மம் எல்லா இடத்துலையும் இருக்குது. இப்போ நான் இந்த இடத்துல உட்காந்து உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன், இப்போ நான் நகர்ந்து அங்கே உட்காந்துக்கிட்டேன்னா உடனே இந்த இடத்த சுத்த வெளி அப்படியே முழுமையா தன்வசமாக்கிக்கும். இப்போ நான் அங்கே நான் உட்கார்ந்தேன்னா அந்த இடத்துல சுத்த வெளி அப்படியே அதை என்ன பண்ணிக்கும், கவர் பண்ணிக்கும். சரி, இங்கே தான் சுத்தவெளி இருக்கான்னா நான் எங்கே உட்கார்ந்தாலும் எனக்குள்ளேயும் சுத்தவெளி தான் இருக்கு அப்படிம்பார். அப்போ எல்லா இடத்துலையும் இருக்கக்கூடிய அந்த பிரம்மம், அதை நம்மளால ஏன் உணர முடியலன்னா, அதை நம்மளால புறத்துல இந்த புலன்கள் மூலமாக நம்மளால உணர முடியாது. ஆனால் நம்மளால என்ன பண்ண முடியும், அதனாலதான் சொன்னாங்க, இப்ப தேனை பார்க்கிறோம், ஆனா தேனுக்குள்ள இருக்கக்கூடிய இனிப்பை நம்மளால பார்க்க முடியல இல்லையா? அதை தான் திருமூலர், எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு கவிங்க அது. அப்பினில் கூர்மை ஆதித்தன் வெண்மையும் உப்பென பேர் பெற்று உரு செய்த அவ்வொரு அப்பினில் கூடியது ஒன்றாகுமா போல் செப்பினில் சீவன் சிவத்துள் அடங்குமே அப்படின்னு எழுதுறார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, கடல்ல ஃபுல்லா என்ன இருக்குதுங்க, தண்ணி. தண்ணியில என்ன இருக்குதுங்க, உப்பு. என்னைக்காவது கையில தெரிஞ்சிருக்குதா? கையில வச்சு தண்ணியை பார்த்தோம்னா தெரியாது இல்லையா? நான் கூட வேடிக்கையாக சொல்லியிருப்பேன் என்னோட ஸ்பீச்சஸில். நான் இந்த தடவை உப்பளத்தில் யாரையும் காணும், இல்லைன்னா போய் கேட்கலான்னு இருக்கேன். அதாவது இப்போ என்ன பண்ணுறாங்க, பாத்தி கட்டுறாங்க தண்ணியை, கடல் தண்ணியை. அப்போது கடல் தண்ணியை பாத்தி கட்டி வச்சுட்டாங்க. கொஞ்ச நாள் கழித்து பார்க்குறாங்க, அதில் என்ன வந்துடுது, அது உப்பு வரணும்னா எது அதில் இருக்கக்கூடாது, அப்பினில், அப்புன்னா தண்ணி, கூர்மைனா எதுங்க, உப்பு. ஆதித்தன்னா யாருங்க, சூரியன். வெம்மைன்னா என்னங்க, சூரிய ஒளி. அப்பினில் கூர்மை, அதாவது தண்ணியில உப்பு இருக்கு. ஆதித்தன்ட்ட என்ன இருக்குது, வெப்பம் இருக்கு.
இந்த தண்ணியில இருக்கக்கூடிய அந்த கூர்மைங்கிற உப்பை வெளியில எது கொண்டு வருதுன்னா சூரியனுடைய ஒளி தான் கொண்டு வருது. அந்த உப்பை வெளியில கொண்டு வர்றதுக்கு சூரியனால மட்டும்தான் முடியும். நம்ம வேற ஏதாவது காய்ச்சி உப்பு தயார் பண்ண முடியுமா? முடியாது. அப்பினில் கூர்மை ஆதித்தன் வெண்மையும் உப்பென பேர் பெற்று உரு செய்த அவ்வுரு. சரி, உப்பு வந்துருச்சு. இப்ப இதை கொண்டு தண்ணியில போட்டீங்கன்னு வச்சுங்க, அந்த உப்பு என்ன ஆயிடும்? காணா போயிடுது. இப்ப கண்ணால பார்த்தோம் உப்ப, ஆனா தண்ணிக்குள்ள போட்டோன்னே அது போல செப்பினில் சீவன் சிவத்துள் அடங்குமே. எப்போ இந்த இடத்துல ஒரே ஒரு கேள்விதான். அதாவது கடல் தண்ணியை கொண்டு வந்து பாத்தி கட்டணும், அந்த உப்பு வர்ற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணோம். ஆனா அதுல இருந்த தண்ணி போனதை யாராவது பார்த்தோமா? இன்ன வரைக்கும் பார்த்துருக்காங்களா? அதை தான் ஒரு உப்பளத்தில் போய் கேட்கணும்னு இருக்காங்க. உப்பு இங்கே இருக்கு, இதுல இருந்த தண்ணி எங்க அப்படின்னு கேட்டோன்னா அடிச்சு விரட்டி விட்டுருவாங்க இல்லையா? அப்போ இதெல்லாம் இயற்கையில உள்ள ஒரு பெரிய அற்புதமான ரகசியங்கள். அப்ப அது மாதிரி தான் இப்ப நான் இருக்கேன், எனக்குள்ள என்ன இருக்குதுங்க? இறைநிலை இருக்கு. ஆனா இறைநிலை இருக்குங்கிறத நான் தெரிஞ்சுக்காம என்ன பண்றேன்? வாழ்ந்துட்டு இருக்கேன். ஆனா எனக்குள்ள இறைநிலையை நான் தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொன்னா அந்த இறை உணர்வு பெற்ற நிலையில திரும்பவும் மகர்ஷியா தான் சொல்லுவாங்க, மறைபொருளாம் சிவம் மனதை ஈர்த்து தன்னுள்ளே மறைத்து மாசுக்கள் அனைத்தையும் நீக்கி போட மௌனத்தை விட்டு உடல் இயக்கத்தாலே மண்ணுலக தொடர்பு கொள்ள மாற்றம் பெரிதாமே. அப்படி தனக்குள்ளாக அந்த தெய்வத்தை உணர்ந்துட்டு உள்ள அப்படியே அந்த தெய்வ நிலையில இருந்துட்டு அப்படியே கண்ணை திறந்து பார்த்தா பார்க்கிற எல்லாமே என்னவா தெரிஞ்சு போகுது? எல்லாமே தெய்வமா தான் இருக்கு. அதனாலதான் அதான் அபிராமிப்பட்டரோட ஒரு பாட்டு, கிளியே கிளைஞர் மனத்தே கிடந்து கிளர்ந்தொளிரும் ஒளியே, ஒளிரும் ஒளிக்கு இடமே எண்ணில் ஒன்றுமில்லா வெளியே, வெளி முதல் பூதங்களாகி விரிந்த அம்மே அலியேன் அறிவு அளவிற்கலவானது அதிசயமே அப்படின்னு ஒரு பாட்டு சொல்லியிருப்பார். இந்த பாட்டை நம்மளும் பலகாலமா ஒப்பிச்சுக்கிட்டு தான் இருக்கோம். எதையும் இன்னும் ஒன்றும் உள்ள போய் பார்க்கல. கிளி என்ன நம்ம என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கோம்? பச்சை கிளின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கோம். கிளி என்று சொன்னால் அதுக்கு என்ன அர்த்தம்னா அருள் நிலைன்னு அர்த்தம். கிளி என்ன? அருள் நிலையில இருக்கக்கூடிய அந்த தெய்வம். கிளைஞர் மனத்தே, யாரெல்லாம் அந்த அருளை பெற்றிருக்கிறார்களோ அவர்களுடைய மனதுல இருக்கக்கூடியவளே, கிளைஞர் மனத்தே கிடந்து கிளர்ந்தொளிரும் ஒளியே சொல்ற. அப்ப அந்த அபிராமிய அருள் நிலையில உள்ளவளேன்னு கூப்பிடுறாரு. உன்னுடைய அருளை பெற்ற அடியார்களினுடைய மனசுல எல்லாம் நீ இருக்க. கிளைஞர் மனத்தே கிடந்து கிளர்ந்தொளிரும் ஒளியே, ஒளிரும் ஒளிக்கு இடமே அப்படின்னா என்ன அர்த்தம்? கோடான கோடி அண்டங்கள் அடங்கிய பிரபஞ்சம் எப்படி இருக்குதுங்க? வெளிச்சமா தானே இருக்கு. ஒன்னொன்னுல இருந்து அப்படி ஒரு பிரைட்னஸ் வந்துகிட்டே தானே இருக்கு. பிரபஞ்சம் வந்து அப்படியே ஒளி வெள்ளமா தானே இருக்கு. அப்போ ஒளிரக்கூடிய அந்த பிரபஞ்சம் எங்க அது இருக்குதுங்க? அந்த பிரபஞ்சம் சுத்த வெளியில. ஒளிரும் அந்த பிரபஞ்சம் என்று சொல்லக்கூடிய அந்த ஒளிரும் ஒளிக்கு இடமாக இருக்கிறது எதுங்க? சுத்தவெளி. ஒளிரும் ஒளிக்கு இடமே அந்த ஒளி என்று சொல்லக்கூடிய பிரபஞ்சம் இயங்கக்கூடிய அந்த இடத்துக்கு எது காரணமா இருக்குன்னா சுத்தவெளி. அந்த சுத்தவெளியை போய் பார்த்தா அதுக்குள்ள என்ன இல்ல? எண்ணில் ஒன்றுமில்லா வெளியே. அப்ப அபிராமிப்பட்டரும் அந்த சுத்தவெளியை உணர்ந்திருக்கிறார். ஒளிரும் ஒளிக்கு இடமே எண்ணில் ஒன்றுமில்லா வெளியே, வெளி முதல் பூதங்களாகி விரிந்த அம்மே. வெளியிலிருந்து தானே வந்துச்சு இறை துகள். அவை கூடி விண், விண்கள் கூடி பஞ்சபூதங்கள், பஞ்சபூதங்கள்ல இருந்து பஞ்சத்தன் மாத்திரைகள், அதுலேருந்து பஞ்சபூத கூட்டுல ஓரறிவு தாவரம் தொடங்கி 6வது அறிவுள்ள மனிதன் வரைக்கும் வந்து மனிதன் என்ற தொடர்ச்சியில இந்த வினாடியில நான் இங்கே இப்ப உட்கார்ந்துருக்கிறோம்னா இப்ப நம்ம எதை பத்தி பேசிட்டு இருக்கிறோங்க? நம் மூலமான பிரம்மத்தை பற்றி பேசிட்டு இருக்கோம். அப்ப இந்த பிரம்மத்தை உணரக்கூடிய அறிவு யாருக்கு மட்டும்தான் இறைவன் கொடுத்திருக்கான்? 6வது அறிவுள்ள நமக்கு மட்டும்தான் கொடுத்துருக்கான். அப்போ இந்த பிரம்மத்தை நாம உணரணும்னு சொன்னா நம்மிடம் இருக்கக்கூடிய கலங்கங்களை நம்ம என்ன பண்ணிக்கணுங்க? நீக்கி கொள்ள வேண்டும். அதுதான் சொல்றார். அப்போ அழகா அந்த கணபதி தாசர் சொல்றாரு பாருங்க,
இந்த உருப்படும் கல்லும் செம்பும் உண்மையில் தெய்வம் என்றே மறுப்புனை மலரை சூட்டி மணியாட்டி தீபம் காட்டி விருப்பமுற்று அலைந்தாய் நீதான். அந்த வினை மயல் நீக்கி உன்னுள் இருப்பவர் நாகைநாதர் என்று உணர்வு அறிந்து உணர்வாய் நெஞ்சே அப்படின்னு சொல்றாரு. அப்போ எனக்குள்ளாக இருக்கக்கூடிய தெய்வத்தை நான் இது வரைக்கும் என்ன பண்ணிக்கலங்க, தெரிந்து கொள்ளல. அந்த தெய்வத்தை நான் தெரிஞ்சுக்கணும்னு சொன்னா எனக்கு யாருடைய துணை வேணும்? குருவோட துணை வேணும். குரு இல்லாம நம்மளால நம்முள்ளாக தெய்வத்தை உணர முடியுமா? அதாவது என் உயிரை நான் உணரணும்னா உயிர் உணர்வு பெற்ற ஒரு ஞானியால தான் எனக்கு உயிரை உணர்த்த முடியும் இல்லையா? அதனாலதான் மகர்ஷி என்ன சொல்றாங்க, அந்த உயிர் உணர்வு பெறுவது என்பதுதான் இந்த பிறவியினுடைய. அதனாலதான் என்ன சொல்லிட்டாருங்க, உலகில் உள்ள பொறுப்புடைய தலைவர் எல்லாம் உயிர் அறிவை உள்ளுணர்வாய் பெறுதல் வேண்டும். அந்த உலக நாடுகளில் இருக்கக்கூடிய முக்கியஸ்தர்கள் அதை தெரிஞ்சுக்காத வரைக்கும் உலகத்தில் அமைதி என்பது வருவதற்கு வாய்ப்பே இல்லை. அதனாலதான் திருமூலரும் அழகா சொல்லுவாருங்க, நம்ம சுவாமிஜியும் அழகா சொல்லுவாங்க. அதாவது ஒரு குரு என்பவர், அதாவது ஒரு கவியில இப்ப சொல்லுவார் பாருங்க, ஆன்ம நிலை அறிவதனால் பயன் என்ன என்றால் அவரவர்கள் வாழ்க்கையிலே அனுபவிக்கும் இன்பம் துன்பம் ஏன் எதனால் வந்ததென்று எளிதாக விளங்கிவிடும். உண்மையான ஆன்மீகம் என்னன்னா, என் வாழ்க்கையில எனக்கு எதுக்கு இந்த பிரச்சனை வருது, ஏன் இந்த மாதிரி சூழ்நிலை வருது அப்படிங்கிறதுக்கு எங்க போனா விடை கிடைக்குமோ அதுதான் உண்மையான ஆன்மீகம்ங்கிறார். நம்மளும் கோயிலுக்கு போறோங்க, வேண்டி வேண்டி பார்க்குறோம், ஒன்றும் நடத்தலைன்னா என்ன பண்ணுவோம்? அடுத்தது சாமியை மாத்திடுவோம். இந்த சாமிக்கு பவர் இல்லை, மாத்து சாமியவே மாத்து, அதான் நிறைய வச்சிருக்கிறோமே. அப்போ சாமியை மாத்துறதுனால இங்க மாற்றம் வராதுங்க. நாம் மாறினோம்னா எல்லாமே மாறிடும். அப்ப அதற்குண்டான பயிற்சிகளை தான் மகரிஷி நமக்கு அழகா கொடுத்துருக்காரு. அப்போ பிரம்ம நிலை என்பது என்னன்னா அது எதுவுமே கிடையாதுங்க, அங்க எதுவுமே கிடையாது. மகரிஷி சொல்லுவாங்க, இறைநிலைக்கு ஏது அன்பும் கருணையும், இறை உணர்ந்த ஞானிகளுக்கே உண்டு அன்பும் கருணையும்ட்டார். இறைநிலையில் அன்பும் கருணையும் இல்லை. அதை யார் பிரம்மத்தை உணர்ந்திருக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் என்ன வருதுங்க, அந்த அன்பும் கருணையும் வருது. அதனால நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய பயிற்சிகள்ல மகரிஷி அழகா சொல்லக்கூடியது ஒன்னே ஒண்ணுதான், தெய்வம்ங்கிறது ஒண்ணுதான், அது இறைநிலை. அழகா சொல்லுவாருங்க, அதாவது வற்றா இருப்பு பேராற்றல் பேரறிவு காலம் வளம் நான்கும் ஒருங்கிணைந்த பெருவெளியே தெய்வமா, இதுவே உயர் அருட்பேராற்றல், இதையே தெய்வம் என்று உணர்த்திட்டேன் உங்களுக்கும் உணர்த்திட்டேன், இவ்வுண்மை மறுத்திட்டால் என்றும் எவரும் எங்கும் தெய்வ நிலை உணரப்போகா. நீங்க எத்தனை கோவிலுக்கு போய் எத்தனை வழிபாடு செஞ்சாலும் வழிபாடு என்பது புலன் அடக்கத்திற்காக சொல்லப்பட்ட ஒரு விஷயமே தவிர அங்க போய் நம்ம எந்த கோயிலுக்கு, நான் இந்த கோயிலுக்கு போனதுலேருந்து எனக்கு கோவமே வர்றதே இல்லைங்கன்னு யாராவது கை தூக்குங்க பார்ப்போம். இந்த கோயிலுக்கு போனதுலேருந்து எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்றவங்க கை தூக்குங்க பார்ப்போம். ஏதாவது மாறி இருக்கா? இல்லை. அப்போ என் குணத்தை நான் மாற்றிக்க தயாராக இல்லை. ஆனால் நான் கேட்டோன்னா சாமி எல்லாத்தையும் கொடுத்துரும். அது என்ன இழிச்சவாயா? நல்லா யோசிச்சு பாருங்க. நான் திருந்தவே மாட்டேன், நான் இப்படியே தான் இருப்பேன். ஆனால் நான் வேண்டதெல்லாம் நீ கொடுத்துடணும்னா எப்படி கொடுக்க முடியும்? நான் அடிக்கடி சொல்ற ஒரு விஷயம்தான், ஒரு பால் வாங்கணும்னாலே பாத்திரம் சுத்தமாக இருக்கணும்னா பரம்பொருளை உள்ள வாங்கணும்னு சொன்னால் மனசு சுத்தமாக இருந்தால் தானே பரம்பொருளை உள்ள வாங்க முடியும். அப்புறம் எப்படி வாங்க முடியும் கடவுளை? இல்லையா? கடவுள் எங்கே இருப்பான்? அவன் வேற ஒன்றுமே ஆனால் அதில் ஒரு விஷயம் இருக்குங்க, அவன் கேட்கறத நம்மளால கொடுக்க முடியாது. மகரிஷி சொல்லுவாங்கல்ல, எங்களுக்கு சொன்னாங்க, எல்லாருக்குமே சொல்லியிருப்பாங்க. அதாவது இப்போ உங்களுக்கு பிரம்மத்தை பற்றி சொல்லிட்டேன், நீங்கள் எல்லாம் ஒரு குரு காணிக்கை கொடுக்கணும் அப்படின்னாரு. எல்லாரும் அப்படியே யோசிச்சோம். பயப்படாதீங்க, பணமெல்லாம் கேட்க மாட்டேன் அப்படின்னாரு. உங்கள்கிட்ட ஆசை இருக்கா எங்கிட்ட கொடுத்துருங்க, கோபம் இருக்கா எங்கிட்ட கொடுத்துருங்க, பொறாமை இருக்கா எங்கிட்ட கொடுத்துருங்க, அதெல்லாம் எங்கே கொண்டு போய் போடணுமோ நான் அங்கே போட்டுடுறேன் அப்படிம்பாரு. நாங்கள்லாம் கீழே பேசிக்கிட்டோம், வேறு ஏதாவது பணமாக கேட்டாலும் கொடுத்துருவோம் சாமி, நீங்கள் இதெல்லாம் கேட்டீங்கன்னா நாங்கள் எப்படி கொடுக்க முடியும்? அதில் வேற சொல்லுவார், குருகாணியாக கொடுத்ததை திருப்பி கேட்கக்கூடாதும்பார். அன்னையிலேருந்து நீ கோவப்படக்கூடாது, ஆசைப்படக்கூடாது, பொறாமப்படக்கூடாது. ஏன்னா அதை என்னிட்ட கொடுத்துட்டேன் நீனு, இனிமேல் அதுக்கு உனக்கு சம்மந்தம் இல்லைங்கிறார். அப்போ தான் நாங்கள் பேசிக்குவோம் ரூமில் வந்து, ஏதாவது காசு கிச்சு கேட்டிருந்தாலும் கொடுத்துருக்கலாம்ப்பா, இதெல்லாம் நம்மளால் கொடுக்க வாய்ப்பே கிடையாது, இவர் வேணும்னு தான் கேட்குறாரு நம்மள்கிட்ட,
பாரு நம்மளால குரு காணிக்க கூட கொடுக்க முடியல அப்படின்னு நாங்களாம் பேசிட்டு வருவோங்க. உண்மையிலேயே மகரிஷி இன்னொன்னே தெளிவாக புரிய வைக்கிறாருங்க. நம்ம இது வரைக்கும் கோவிலுக்கு போய் எனக்கு இந்த குணம் என்னிட்ட மோசமாக இருக்கு, இனி நான் இதை மாற்றிக்கணும் அப்படின்னு நம்ம எங்கேயாவது போய் சங்கல்பம் பண்ணியிருக்கோமா? கிடையவே கிடையாது. அப்பெல்லாம் நம்ம எதையுமே நம்ம மாற்றிக்க தயாராக இல்லாதுங்கும் போது நம்ம வாழ்க்கை எப்படி மாறும்? மாறவே மாறாது. அதை தான் மகரிஷி சொல்கிறார். மாற்றம் என்பது உங்களுடைய மனதில் வரணுமே தவிர, மனம் சரியானா எல்லாமே சரியாயிடும் இல்லையா? அதனால தான் சொல்லுவார், மனமது இயற்கையின் மாபெரும் நிதியலோ, மனமதை உயர்த்தினால் மட்டில்லா இன்பமாம், மனமதை தாழ்த்தினால் மயக்கத்தால் துன்பமாம், மனதிலே உலையெல்லாம் மற்றெங்கே தேடுவே. இந்த தடவை மௌனத்துக்கு போகும்போது எனக்கு ஒரு வித்தியாசமான அனுபவம். பாடம் எடுத்துகிட்டு வெள்ளிக்கிழமை அன்னைக்கு டீ பிரேக்கில் இருந்தேன்னா முருகானந்தம் ஐயா ஃபோன் பண்ணார். அம்மா ஒரு 40 டாக்டர்ஸ் வராங்க, அவங்களுக்கு கொஞ்சம் இன்ட்ரடக்ஷன் கொடுத்துருங்கன்னாரு. அது ஏங்க என்ன கொடுக்க சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டேன். இல்லை நீங்கள் தான் கொடுக்கணும், மகிழ்ச்சி சொல்லிட்டாரு, கொடுங்கன்னு. எனக்கா என்ன இது 40 டாக்டர் வராங்கன்றாங்களே. மௌனத்தில் வந்த அன்பர்களையெல்லாம் பின்னாடி உட்கார வச்சுட்டு முதல் லைனில் டாக்டருங்களையெல்லாம் உட்கார வச்சுட்டு அப்பயே நான் மகிழ்ச்சிகிட்ட கேட்டேன், சாமி யாரையும் நெட்டை எதிர்த்து ஒரு கேள்வி கேட்காம பார்த்துங்க. அவர்கிட்ட கண்டிஷன் போட்டுருவான். நான் இது மாதிரி சமயத்துலலாம் அவர்கிட்ட சொல்லிடுவேன், சாமி பார்த்துங்க, எது கேள்வி கேட்காம பார்த்துங்க, அப்படியே கேள்வி கேட்டாலும் தெரிஞ்ச கேள்வியாக கேட்குற மாதிரி பார்த்துங்க அப்படின்னு சொல்லிட்டு 40 டாக்டர்ஸ் உட்காந்துருக்காங்க. எல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் டாக்டர்ஸ், எல்லாம் வயசில் பெரியவங்க எல்லாம் உட்காந்துருக்காங்க. பார்த்தேன் ஒரு 40 நிமிஷம். நான் ஃபஸ்ட்டு கேள்வியே கேட்டேன், டாக்டருங்களா வந்திருக்கீங்க, எனக்கு ரொம்ப நாளாக டாக்டருங்கள்ட்ட கேட்கணுன்னு ஒரு ஆசை. எல்லாரும் சொல்கிறீங்க மன சோர்வுங்கிறீங்க, சிதைவுன்றீங்க, மனக்குழப்பன்றீங்க, டிப்ரெஷன்றீங்க. யாராவது ஒரு டாக்டர் மேடையில் மனசை மட்டும் காமிச்சிட்டு போய் செத்த உட்காந்துங்க டாக்டர் அப்படின்னேன். அதோட டாக்டர்லாம் பேசவே இல்லை. இதே மாதிரியே கேள்வியாக கேட்டேன். சார் சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டேன். என்ன சாப்பிட்டீங்க? இட்லி சாப்பிட்டேன். நீங்கள் என்ன சார் சாப்பிட்டீங்க? தோசை சாப்பிட்டேன். நீங்கள்? இட்லி சாப்பிட்டேன். இப்போ அது என்ன சார் ஆகிட்டு இருக்கு? அது எனர்ஜியாக மாறிட்டு இருக்கு. நீங்கள்லாம் டாக்டர், அதனால எனர்ஜியாக மாறுதுன்னு சொல்கிறீங்க, நாங்கள்லாம் செரிக்குதுன்னு சொல்லுவோம். செரிக்கிறதுனா என்ன சார் அப்படின்னு டாக்டர்லாம் பேசாமல் உட்காந்தாங்க. நான் நிறைய கேள்வியாக கேட்டு விட்டேன். நல்ல வேலை. அப்போ பார்த்தா எல்லாருமே ஒத்துக்கிட்டாங்க. நான் சொன்னேன், நீங்களாம் மிகப்பெரிய அறிஞர்கள், ஆனால் உங்களுக்கே உடம்பை பற்றி இன்னும் சரியான ஒரு அவேர்னஸ் இல்லை. ஏன்னா உங்களுடைய தொழில் அது மாதிரி. நீங்கள் எந்த நேரம் வேணாலும் நீங்கள் போய் பார்க்குறீங்க பேஷண்ட்ஸை. அப்போ நீங்கள் சாப்பிட்ற டைமை உங்களால் கீப் அப் பண்ண முடியாது, ஒரு எக்ஸசைஸ் பண்ண முடியாது, உங்களுக்கு எவ்வளவோ ப்ரெஷர் இருக்கும். இத்தனை பேரை பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் இந்த உடம்புல இன்னைக்கு வரைக்கும் இதையும் கேட்டேன், சார் எனக்கு ரொம்ப நாளாக ஆசை, இத்தனை ஸ்கேன் பண்ணுறீங்களே, யாராவது உயிரை பார்த்துருக்கீங்களா? ஒரு டாக்டர் பார்த்துருந்தா கொஞ்சம் இங்கே உயிரை மட்டும் காமிச்சிட்டு போயிடுங்க. ஏன் என் உயிரை எடுக்கிறீங்கன்னு வேணால் நீங்கள் என்ன கேட்கலாம். ஆனால் யாரும் என்ன பண்ண முடியாது, உயிரை பற்றி சொல்ல முடியாது. இப்படியே தான் மனசு, உயிர், அறிவு, இந்த 3 பற்றி தான் ஃபுல்லாக கேட்டேன். அப்புறம் ஒரு அன்பர்கிட்ட சொன்னார், மௌனத்தில் இருந்த ஒரு அன்பர்கிட்ட டாக்டர் கேட்டேன், அந்த அம்மா கேட்ட எந்த கேள்விக்குமே எங்களுக்கு பதில் தெரியல அப்படின்னு சொன்னாங்களாம். நல்ல வேளை சாமிஜி காப்பாற்றிட்டார் நம்மளன்னு நான் நினச்சிக்கிட்டேன்னு வச்சிங்களேன். எதுக்கு சொல்கிறேன்னா, நம்ம புறத்தில் கற்கக்கூடிய கல்விக்கும் ஆன்மாவினுடைய அந்த கல்விக்கும் சம்பந்தமே கிடையாது. இதுதான் உண்மை. அவங்கெல்லாம் மிகப்பெரிய அறிஞர்கள். ஒரு ஹார்ட்டை பற்றி, லங்ஸை பற்றிலாம் நிறைய படிச்சிருக்காங்க, நிறைய தெரிஞ்சிருக்காங்க. ஆனால் இத்தனையே இந்த உடலுக்குள்ளாக இருந்து, இப்போ ஹார்ட் ஃபங்க்ஷனாக என்னைக்குமே லங்ஸ் எடுத்துக்கிறது இல்லை, லங்ஸ் ஃபங்க்ஷனாக ஹார்ட் எடுத்துக்கிறது இல்லை. ஒன்றுத்துக்கும் ஒரு தனி சிறப்பை கொடுத்து இந்த அற்புதமான உடலை யாராவது ஒருத்தவங்க நான் இயக்குறேன்னு இன்னைக்கு சொல்ல முடியுமா? சொல்லுங்க, முடியவே முடியாது. யாராவது ஒருத்தவங்க என் உடம்பை நான் தான் வளர்த்துக்கிட்டேன் அப்படின்னு யாராவது சொல்ல முடியுமா? அப்படி சொன்னோம்னா அடுத்த நிமிஷம் கீழ்ப்பாக்கத்தில் கொண்டு போய் அட்மிட் பண்ணிடுவாங்க இல்லையா? முடியவே முடியாது. என்னையே என்னால் இயக்க முடியாத போது எனக்கு எதுக்கு ஆணவம்? அப்போ என்னுடைய உள்ளுக்குள்ளே இருந்து எனக்கே தெரியாமல், அதுதான் சொல்லுவாருங்க, ரொம்ப அழகாக பத்ரகிரியார் சொல்லுவார், என்னை அறியாமல் என்னுள்ளே நீ இருக்க, உன்னை அறியாமல் உளுத்த மரமானேன் பூரணமே. எனக்கே தெரியாமல் எனக்குள்ளே இருந்துட்டு என்னென்னமோ பண்ணுறியடா, நீ தான் இதயத்தை இயக்குற, லங்ஸை இயக்குற இல்லையா, ரத்த ஓட்டத்தை ஓட்டுற, வெப்ப ஓட்டத்தை இது பண்ணுற, உயிர் ஓட்டத்தை நீ தான் சீரமைக்கிற, பார்க்க வைக்கிற, கேட்க வைக்கிற, சுவைக்க வைக்கிற, நுகர வைக்கிற, பேச வைக்கிற, சிந்திக்க வைக்கிற, எல்லாத்தையும் எனக்குள்ளேருந்து நீ தானடா பண்ணிட்டு இருக்கிற. நான் பண்ணுறதான் நினச்சிட்டு இதெல்லாம் நான் ஏமாளித்தனமாக நான் இருந்துட்டேனே. எனக்குள்ளே இருக்கக்கூடிய உன்னை நான் தெரிஞ்சுக்கணும், நான் என்ன பண்ணணும்? அதை தான் மகிழ்ச்சி சொல்கிறாரு, என்னை நான் அறிய வேண்ட இறைவாய் என் குருவாய் வந்தாய். என்னை பற்றி நான் தெரிஞ்சுக்கிறதுக்கே எனக்கு குரு வந்தால் தான் என்ன பண்ண முடியும்?
நம்மளால குருவின் அடி பணிந்து கூடுவார்க்கு அல்லாது அருவமாகி நிற்கும் சிவம்னு ஔவையார் சொல்லுவாங்க. குருவோட திருவடியை போய் பிடிச்சி பணிஞ்சு நிற்கிறவங்களுக்கு ஈஸியாக இறைவனை உணர்ந்துட முடியலாம். அந்த குருவை பிடிக்காதவங்களுக்கு என்னைக்குமே அரூபமாக தான் இருக்கும். தெய்வம் அவங்களுக்கு புலப்படவே புலப்படாது இல்லையா? அதனால ஒவ்வொரு விஷயத்திலையும் நம்ம எடுத்து பார்த்தோம்னா எல்லாமே பிரம்மம் அன்றி ஒரு பொருளும் இங்கே இல்லைங்க. பிரம்மத்தை தெரிஞ்சுக்கிறது ரொம்ப சுலபம். பார்க்குற எல்லாத்தையுமே தெய்வமாக பார்க்க தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம உடனே சொல்லுவோம். இப்போ யாராவது ஒருத்தவங்க அவன் மோசமான ஆளுங்க, இவன் இருக்கானா, இவன் பொறாம, இது என்னமோ யோக்கிய மாதிரியே எல்லாத்தையும் குத்தம் கண்டுபிடிச்சிட்டு இருக்கோம். ஆனால் இது இப்படி நான் தான் சொல்லுவேன், எந்த ஒரு தப்பை நம்ம மற்றவங்கள்ட்ட சொல்லும் போதும் இந்த வடிவேல் காமெடியில் எனக்கு பிடிச்சது இதுதான், இது உனக்கு தேவையா அப்படின்ற மாதிரி இப்படி கையை வச்சு நீ யோக்கியமா, எல்லாத்தையும் அன்பா இருக்கியா, கருணையா இருக்கிறியா, சந்தோஷப்படுத்துறியா எல்லார்ட்டையும். இப்போ இது வேற ஒன்றுமே வேண்டாங்க. பிரம்மத்தை நம்ம உணரணும்னா குரு மேலே ஃபஸ்ட்டு நம்பிக்கை வைக்கணும். அவர் என்ன செய்ய சொல்கிறாரோ அதை செய்யணும். தினமும் உடற்பயிற்சி, காயகல்பம், தியானம், கொஞ்ச நேரம் இந்த மாதிரி அகத்தாய்வு, என்கிட்ட என்ன தப்பு இருக்குது, நான் இன்னையிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக, எல்லாரும் ஒரே நாள்லலாம் மாற முடியாதுங்க, எத்தனையோ பிறவியில் நம்ம கொண்டு வந்துட்டோம், அதை கொஞ்சம் சரி பண்ணிட்டு பார்க்குற எல்லார்கிட்டையும் அன்பும் கருணையுமா கொஞ்சம் நம்ம இருக்க பழகிட்டோன்னு சொன்னால் நம்மளை விட்டு குரு எங்கேயுமே போக முடியாதுங்க. ஃபுல்லாக நம்ம கண்ட்ரோலில் அவர் வந்துடுவார். நான் கூட சொல்லுவேன், முதல்ல நான் அவரை பிடிச்சேன், இப்போ அவர் தான் என்னை பிடிச்சிக்கிட்டு இருக்கார். ஏன்னா பட்டினத்தார் சொல்லுவார் இல்லையா, மந்தி குரலையை ஒத்தேன் இல்லை, நாயேன் வகையறிந்தும் சிந்திக்கும் சிந்தையை யானேன் செய்வேன். தீதகற்றி புந்தி குருளையை ஒத்த பூசையை போல் எந்தைக்குரியவன் காரணத்தனே கைலாயத்தானேம்பார். மகிழ்ச்சி அடிக்கடி சொல்லுவார், நான் குரங்கு மாதிரி கிடையாது, பூனை மாதிரி அப்படின்பார். எங்களுக்கு அப்போ தெரியலை. என்ன சொல்லுவாருன்னா, குரங்கு வித்தியாசமாக, தாய் குரங்கு மந்தி என்ன பண்ணணும்னா தன்னுடைய குட்டியை என்னைக்குமே தாய் குரங்கு தூக்காது. குட்டி தான் என்ன பண்ணணும், அம்மாவை பிடிச்சிக்கணும். அது தாவும் அங்கங்கே. அது நீங்கள் நான் கவனித்து பார்த்தீங்கன்னா, நான் இதெல்லாம் உட்காந்து இந்த பட்டினத்தாரோட பாட்டை படித்தோன்னே ஆளியார் போனால் நான் இதெல்லாம் உட்காந்து பார்த்துக்கிட்டே இருப்பேன். அது பிடிச்சிக்கிட்டு இருக்கோம் குரங்கு, அது பாட்டில் போகவும் வரும். அந்த தாய் குரங்கு ஒரு இடத்துல உட்காந்துச்சுன்னா அப்போ தான் அந்த புடியை விட்டுட்டு இது நவுந்து வரும். அந்த தாய் குரங்கு திரும்ப அப்படி நவுந்துச்சுனாலே இது ஓடி போய் என்ன பண்ணும், பிடிச்சிக்கும். அப்படி அது தாயை பிடிச்சிக்கல கீழே விட்டுருச்சுன்னா அதுக்கப்புறம் திரும்பி கூட அந்த குட்டியை பார்க்காது தாய். அது குரங்குக்கு உள்ள ஒரு இயல்பு. அது மாதிரி இறைவா உன்னை எப்படி பிடிச்சிக்கணும்னு எனக்கு தெரியலை, குரங்குக்கு இருக்கிற அறிவு எனக்கு இல்லை. சொல்கிறவர் யாருங்க, பட்டினத்தார். இதெல்லாம் படித்தா நம்ம என்ன சொல்கிறது, அவருக்கே இல்லைங்கிறார் அறிவு. மந்தி குருளையே ஒத்தேன் இல்லை, குரங்குக்கு இருக்கிற அறிவு கூட எனக்கு இல்லை. ஏன்னா அது கூட என்ன பண்ணுது, குட்டி தாயை அவ்வளோ இறுக்கி பிடிச்சிக்குது. அந்த மாதிரி உன்னைய பிடிச்சிக்கிற அறிவு எனக்கு இல்லை. ஏன் இல்லை, சிந்திக்கும் சிந்தையை யான் செய்வேன், என்னுடைய சிந்தை அடங்க மாட்டேங்குது. சொல்லுவார்ல திருமூலர், சிந்தை என்ன சிவன் என வேறு இல்லை, சிந்தையின் உள்ளே சீவன் வெளிப்படும், சிந்தை தெளிய தெளிய வல்லார்க்கு சிந்தையின் உள்ளே சிவன் இருந்தானே. அதனாலதான் மகர்ஷி என்ன எழுதுறாருங்க, சிந்தையை அடக்கியே சும்மா இருக்கின்ற சீர் அறிய செய்த குருவே. அது குரு இல்லாம சிந்தையை அடக்கிறதுங்கிறது முடியாது. அப்ப சிந்திக்கும் சிந்தையை யான் என் செய்வேன், தீதகற்றி, இந்த எண்ணங்கள் தேவையற்ற எண்ணங்கள்ல நான் மாட்டிட்டு கஷ்டப்படுறேன், அதனால எனக்கு உன்னைய பிடிச்சிக்கக்கூடிய அறிவு இல்லை, அதுக்காக நீ என்னைய விட்டுறாத. புந்தி குருளையை ஒத்த பூசையை போல், பூனை எப்படி இவ்வளோ கோரமான பல்லு பூனைக்கு, ஆனால் தன்னுடைய குட்டி அது என்ன பண்ணும், கழுத்தில் தான் பிடிக்கும். ஆனால் அந்த குட்டிக்கே வலிக்காது, அதுக்கு துன்பமே இல்லாமல் அந்த கழுத்தில் கவ்வி பிடிச்சி ஒரு கட்டடத்துலேருந்து இன்னொரு கட்டடத்தில் போய் தாவி தான் கீழே விழுந்து குட்டியை மேலே தாங்கும். இப்போ அந்த மாதிரி நீ என்ன பண்ணிக்கோ, என்னைய நீ தாங்கி உன்னிடத்துல என்ன சேர்த்துக்கோ அப்படின்னு பட்டினத்தார் பாடுறார். அப்போ ஒரு குருவினுடைய தொடர்பு இருந்தால் மட்டும்தான் நாம் நம் உயிர் என்ற ஒன்றை உணர முடியும். உயிரை அறியாமல் மெய்யை அறிய முடியாது. மெய் என்ற நிலையிலே நிலைத்து நிற்காமல் அனைத்து தோற்றங்களுக்குள்ளாகவும் இருக்கக்கூடிய பிரம்மத்தை பற்றிய உணர்வை நம்மால் பெற இயலாது. அந்த உணர்வை பிரம்மஞான பயிற்சியாக நமக்கு மகரிஷி அழகா பாடமாக கொடுத்துருக்கிறாரு. இதை பாடமாவோ 4 சர்டிஃபிகேட்டை போய் ஆழியாரில் வாங்கிட்டு வர்றதுனாலையோ பிரம்மத்தை பற்றிய தெளிவும் விளக்கமும் நமக்கு வருமானா வராதுங்க. மற்றவர்கள்ட்ட அன்பும் கருணையுமா, தூய்மையான எண்ணங்கள், நம்ம கெட்ட எண்ணம் வரதான் செய்யும். ஏன்னா அது நம்ம தவறுன்னு சொல்ல முடியும். ஏன்னா மகரிஷி 6 காரணத்தில் என்ன வரும்ட்டார்.
அதில் இந்த கருவமைப்புன்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அது நம்ம நினைக்காத நம்முடைய உயிரில் இருக்கக்கூடிய எண்ணங்களை கூட வெளியில் கொண்டு வரும். அது நல்லதாகவும் இருக்கலாம், கெட்டதாகவும் இருக்கலாம். அப்போது எண்ணத்தில் தூய்மை இருக்கணுங்க, சொல் செயலில் ஒரு இனிமை இருக்கணும். நமக்கும் பிறருக்கும் நல்ல விளைவுகளை கொடுக்கக்கூடிய வகையில் நாம் இருந்தோம்னா பிரம்மத்தை நாம் உணர்ந்துட்டோம்னு அர்த்தங்க. கொஞ்சம் கொஞ்சமாக அது என்னவா மாறுங்க, நாமவே மாறும். அப்படி மாறிட்டா நாம் சொல்லக்கூடிய எந்த ஒரு வார்த்தையும் யார் மனசையும் காயப்படுத்தாது, யாரையும் துன்பப்படுத்தாது. அதே சமயம் நமக்கு என்ன கொடுக்குங்க, அமைதியையும் சந்தோஷத்தையும் கொடுக்கும். மகரிஷி இதெல்லாம் சாத்தியமான ஒரு கொஸ்டின் மார்க் போட்டால் அவர் அது மாதிரி வாழ்ந்து சாதிச்சுட்டு போயிட்டார். என்னால் முடியும்னா ஏன் உங்களால் முடியாதுன்னு கேட்குறாரு இல்லையா? அப்போ அவர் சாதாரண மனிதனாக நம்மளோட வாழ்ந்து அந்த விளக்கத்தை கொடுத்துருக்கிறாரு. அப்போ இறைநிலை என்பது சுத்த வெளியாக இருக்கிறது. தன்னுள்ளிருந்து மலர்த்திய அத்துணை ஆற்றலையும் இந்த பிரபஞ்சமாக அது மலர்த்தி இயக்கி கொண்டிருக்கிறது. பிரபஞ்சத்தில் ஒரு புள்ளியிலையும் புள்ளியாக அணுவாக நாம் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். இந்த இயற்கையை பற்றியும் இந்த பிரபஞ்சத்தை பற்றியும் பிரபஞ்சத்திற்கு மூலமான மெய்ப்பொருளை பற்றியும் தன்னுள்ளாக ஒருவர் உணர்ந்து தெளிஞ்சிட்டாங்க அப்படின்னு சொன்னால் அவங்களே என்னவா மாறிடுவாங்க, பிரம்மமாக மாறிடுவாங்க. அந்த நிலையை ஒவ்வொரு மனிதனும் அடையும் பொழுது இந்த உலகம் அமைதியான ஒரு அற்புதமான மனித குலம் வாழ்வதற்கேற்ற ஒரு பூமியாக மாறுங்கிறதுனால தான் தனி மனிதனுக்குள்ளாக அதை ஒரு விதையாக விதைச்சி அது உலக அமைதியாக மாறணும்னு மகிழ்ச்சி வச்சுருக்காங்க. நாம் எல்லோரும் முடிஞ்ச அளவுக்கு முயற்சி பண்ணுவோங்க. ஏன்னா எத்தனை பிறவியில் கொண்டு வந்தோன்னு தெரியாது. நம்ம எல்லாருக்குமே மாறணுங்கிற எண்ணம் இருக்குது பார்த்தீங்களா, அதுவே மிகப்பெரிய ப்ளஸ். அதை விட ஒரு சரியான குருவை நமக்கு இறைநிலை கொடுத்துருக்கு. அதனால் குருவோட அந்த திருவடியை பற்றி கொண்டு மகிழ்ச்சி சொல்கிற மாதிரி எப்பொருளை எச்செயலை எக்குணத்தை எவ்வுயிரை ஒருவர் அடிக்கடி நினைக்க பெற்றால் அப்பொருளின் தன்மையதாய் நினைப்போராற்றல் அறிவினிலும் உடலினிலும் மாற்றம் காணும். இப்பெருமை இயல்பூக்க நீதியாகும். எவரொருவர் குருவை மதித்து ஒழுகினாலும் தப்பாது குரு உயர்வு மதிப்போர் தன்னை தரத்தில் உயர்த்தி பிறவி பயனை நல்கும் அப்படின்னு சொல்லிட்டார். மகிழ்ச்சி சொல்லுவாங்க, ஆங்காங்கே சங்கங்கள் அமையும் போது அவரவர்க்கு தவச்சாலே அமைய வேண்டி ஆங்காங்கே அன்பர்களுக்கு ஊக்கமூட்டி அமைக்கின்றேன் ஆசிரம கட்டிடங்கள். இப்போ இந்த இடத்துல ஒரு அறிவு திருக்கோயில் இருக்கு. இது சின்னதாக இருக்கலாம், இதை விட பிரம்மாண்டமான அறிவு திருக்கோயிலாம் இருக்கு. ஆனால் எல்லாமே இடத்த வச்சு நிர்ணயிக்கிறது இல்லைங்க. அது அறிவு திருக்கோயில்னா அது மகரிஷியினுடைய பயிற்சி நடக்கக்கூடிய ஒரு உன்னதமான இடம். அதுதான் இங்கே 50 பேர் பயிற்சி எடுக்கிறாங்க, 100 பேர்னா ஒரு இடத்துல 500 பேர் எடுக்கிறாங்க. அதுதான் மகரிஷி சொல்றாரு, ஆங்காங்கே சங்கங்கள் அமையும் போது அவரவர்க்கு தவச்சாலை சொந்த கட்டடம் வேணும் அமைய வேண்டி ஆங்காங்கே அன்பர்களுக்கு ஊக்கமூட்டி அமைக்கின்றேன் ஆசிரம கட்டிடங்கள் இல்லையா. ஆங்காங்கே அன்பர்கள் என்ன பண்றாங்க, ஆர்வம் கொண்டு ஒத்துழைக்க என் மனத்தில் மகிழ்ச்சி கொண்டு ஆங்காங்கே அன்பர்களுக்கு அவ்வப்போ மகிழ்ச்சியினை தெரிவிப்பேன் புகழ்ச்சிக்கல்ல அப்படின்னு சொல்லுவார். அவ்வளோ பாராட்டுறாரு. இந்த அறிவு திருக்கோயிலுக்கு ஒரு செங்கல் ஒரு சிமெண்ட் மூட்டை நம்ம வாங்கி கொடுத்துருந்தா கூட நமக்கு ஒரு புண்ணியம் தான் அது. ஏன்னா எத்தனையோ ஆன்மாக்கள் இங்கே தன்னை உணர்வதற்கான ஒரு இடம் இது. அப்போ அந்த ஒரு இடத்த இந்த மாதிரி ஒரு ஆண்டு விழா பண்ணைக்கு நம்ம ஆண்டு விழான்னு இதை சொல்கிறோம். இதை நம்ம பிரம்மாண்டமாக கொண்டாடணும்னு அவசியம் இல்லைங்க. இங்கே நம்மளால் முடிஞ்சது திருப்பூரில் அமர்ஜோதியில் அந்த ஐயா சொல்லுவாங்க, நம்ம துரசாமி ஐயா, குரு காணிக்கைன்னு கேட்பார். குரு காணிக்கைன்னா என்னன்னா யாராவது ஒருத்தரை மன்றத்துக்கு கூட்டிகிட்டு வரணும், அதுதான் அங்கே குரு காணிக்கை. நான் கூட சொன்னேன், இது வித்தியாசமான குரு காணிக்கையாக இருக்கேங்கயான்னு. ஆமாம்மா, நான் இதை தான் கண்டிஷனாக சொல்லுவேன். எத்தனை பேர் குரு காணிக்கையை கொண்டு வந்தீங்க அப்படின்னு கேட்பாரு. நான் கூட ஃபஸ்ட்டு எனக்கு புரியலை. அப்புறம் பார்த்தா எந்த ஃபங்க்ஷனாக இருந்தாலும் யாராவது ஒருத்தரை கூட்டிகிட்டு வரணும் அப்படின்னு சொல்லுவார். இதில் யாருக்கு நன்மைங்க? ஒரு ஆன்மா நல்ல அறிவில் தெளிவு பெற்று அவங்க வாழ்க்கையில் உயர்றதுக்கு நம்ம ஒரு சின்ன கருவியாக இருந்தோம்னா இதுதான் இந்த பிறவியில் நம்ம பிள்ளைங்களுக்கு சேர்த்து வைக்கிற சொத்து. வேற எத்தனை சொத்து சேர்த்து வச்சாலும் அதை அந்த பிள்ளைங்க அனுபவிக்கணும்னு அது கருமையத்தில் பதிவு இருந்தால் தான் அனுபவிக்கும். இல்லைன்னா இவங்க இருக்கிற காலம் வரைக்கும் இருக்கும், அப்புறம் அந்த செல்வமே இல்லாமல் போயிடும். நான் நிறைய குடும்பங்கள் பார்த்துருக்கேன். அப்போ நிலையான செல்வம் எதுனா இதுதாங்க. அப்போ அந்த ஒரு பணியில் நாம் எல்லோருமே ஈடுபடுவோம் என்று சொல்லி இந்த உரையை நிறைவு செய்வோம். வாழ்க வளம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம்.